அனைவருக்கும் வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டுக்கு புதுசாக இன்றைக்கி 7 மாடு வந்திருக்கு மக்களே. 1 2 இல்லை 7 மாடு வந்திருக்கு. அந்த 7 மாட்டோட இன்ஃபர்மேஷனை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இந்த ஜெர்சி ரகத்தை சேர்ந்த இந்த செவலை மாடு தான். இது செவலை மாட்டுலேயும் இது ரத்த செவலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கலரு கொஞ்சம் திக்காக இருக்கும் செவலையிலேயே. இந்த மாடு வந்து மொட்டை மாடு தான், இதுக்கு கொம்பு கிடையாது. நல்ல கறவை மாடுங்க. இந்த மாடு வந்து போன ஈத்து 16 லிட்டர் கறந்துச்சுன்னு சொன்னாங்க. இந்த ஈத்து 18 லிட்டர் கறக்குன்னு சொன்னாங்க. 18 லிட்டர் இல்லைனாலும் அந்த 15 16 கறக்கும். அந்தளவுக்கு நல்ல மடி செட்டு, நல்ல காம்பு விலாசம் உள்ள மாடு தான். இந்த மாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ அருமையாக ஜம்முன்னு இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், நல்ல ஒரு மடி செட்டு, நல்ல பெருங்கூட்டான மாடாக இருக்குது. அவ்வளோ அருமையான மாடு. நல்லா ரவுண்டு பை, நல்ல காம்பெல்லாம் நல்ல காம்பு விலாசம் நல்லா இருக்குது. நல்ல கறவைக்கும் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நல்ல முகலட்சணமான மாடாகவும் இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் நம்மளை எப்படி பார்க்குதுன்னு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற இந்த மாடும் ஜெர்சி ரகத்தை சேர்ந்தது தான். இது வந்து போன ஈத்து ஒரு 10 லிட்டர் கறந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஈட்டும் 10 லிட்டராக கறக்கும். அந்த மாடளவுக்கு இது பெரிய மாடு இல்லை, இது தரமான மாடு தான். இதோட மடிக்கட்டு இப்போ தான் கொஞ்சம் மடி வைக்க ஆரம்பிக்கி. இன்னும் இந்த மாடு வந்து கன்றுக்குட்டி போடுறதுக்கு 10 நாள் ஆகும். இந்த மாடு வந்து வளர்ப்பில் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. ஆனால் கொம்பெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. தலை செட்டு, மடு காம்பு எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த காம்பு விலாசங்களும் நல்லா இருந்துச்சு. இந்த மாடு வந்து இப்போ போட போகிறது 2வது கன்றுக்குட்டி. இது வந்து 2வது ஈத்து மாடு தான். பல்லு வந்து 6 பல்லு தான். அந்த மொட்டை மாடு வந்து ஈத்து சொல்ல மறந்துட்டேன். அது வந்து இப்போ போட போகிறது 3வது கன்றுக்குட்டி. இது பல்லெல்லாம் சேர்ந்துருச்சு மொட்டை மாட்டுக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஹெச்எஃப் மாடு தான். ஹெச்எஃப் மாடுனால் இது ஒரிஜினல் ஹெச்எஃப் கிடையாது. இது கொஞ்சம் கலப்பின ஹெச்எஃப் தான். ஃப்யூர் ஹெச்எஃப் வந்து கொஞ்சம் பார்க்கும்போதே தெரியும் டிஃப்ரென்ஸு. இந்த மாடு வந்து மொட்டை மாடை விட இது பெருங்கூட்டான மாடாக தாங்க இருக்குது. மொட்டை மாட்டை விட இது நல்லா மடி செட்டு வரும். இன்னும் இந்த மாடு கன்றுக்குட்டி போடுறதுக்கு 8 நாள் 7 நாள் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாடு போன ஈத்து வந்து 14 லிட்டர் கறந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஈத்தும் கண்டிப்பாக இந்த மாடு 13 14 கண்டிப்பாக கறக்கும். அந்தளவுக்கு நல்லா இதுவும் ரவுண்டு பையாக தான் இருந்துச்சு. நல்ல கருங்காம்பாக இருந்துச்சு. மாடு தலைச்செட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொம்பு செட்டு தான் கொஞ்சம் பத்தாது. கொம்பு வந்து கொஞ்சம் கிராஸாக ஓடணுமான்னு இருக்குது. நல்ல செட்டான கொம்பு இல்லை. அதுதான் மாட்டுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக அழகை கெடுக்குதே தவிர மித்தபடி இந்த மாட்டில் எந்த குறையுமே சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு ஜம்முன்னு இந்த மாடும் ஒரு பெருங்கூட்டான மாடாக தான் இருந்துச்சு. இந்த மாடு இப்போ போட போகிறது 3வது கன்றுக்குட்டி. இந்த மாடும் பல்லெல்லாம் சேர்ந்துருச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற 2 மாடுமே ஹெச்எஃப் ரகத்தை சேர்ந்தது தான். 2மே அவ்வளோ ஒரு அருமையான கலரு, நல்ல தலை செட்டு, நல்ல மடிக்காம்பான மாடுங்க. 2 மாடுமே போன ஈத்து வந்து ஒரு மாடு இந்த கொம்பில் வந்து கயிறு கட்டியிருக்க மாடு வந்து 12 லிட்டர் கறந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்து உள்ள மாடு 11 லிட்டர் கறந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஈத்து 2 மாடுமே 13 லிட்டர் தாராளம் கறக்கும். அந்தளவுக்கு மடி செட்டு, காம்பு விலாசங்கள்லாம் இருந்துச்சு. 2மே கருங்காம்பு மாடு தான். 2 மாடுமே இப்போ போட போகிறது 3வது கன்றுக்குட்டி தான். இந்த 2 மாடு 3வது ஈத்து மாடு தான். பல் வந்து 2 மாட்டுக்குமே சேர்ந்துருச்சு. இந்த நம்ம ஃபார்மில் இப்போ வந்திருக்க 7 மாடுக்குமே நல்ல நைஸ் உள்ள மாடுங்க தான். இந்த பருரோமம் உள்ள மாடுங்கள்லாம் நம்ம ஃபார்மில் வாங்க மாட்டோம். ஏன் வாங்க மாட்டோம்னா, பருரோமம் இருக்கிற மாடுங்க வந்து வெயில் தாங்காது, பாலும் அந்தளவுக்கு ஏறி கறக்காது. அதனால் அந்த பருரோமம் இருக்கிற மாடெல்லாம் நம்ம ஃபார்மில் வாங்க மாட்டோம். எப்போயுமே நல்ல நைஸ் உள்ள மாடுகள் தான் வாங்குவோம். நைஸ் உள்ள மாடுகள் தான் கறவையும் நல்லா கறக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற இந்த மாடு வந்து ஜெர்சி ரகத்தை சேர்ந்தது. ஆனால் இது கலரை வந்து கருஞ்செவலைன்னு சொல்லுவாங்க. இந்த கருஞ்செவலை மாட்டிலேயே கருங்காம்பு இருக்கிற மாடாக இருந்தால் நல்ல பால் கறக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மாட்டுக்கு வந்து வெள்ளை கலர் காம்பு தான். இந்த மாடு வந்து நல்லா தலைச்செட்டு, நல்ல மடிக்காம்பு, காம்பு விலாசம்லாம் உள்ள மாடு தான். இந்த மாடு வந்து போன ஈத்து 12 லிட்டர் கறந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஈத்து அந்த 12 லிட்டராவது கறக்கும். இந்த மாடு வந்து இப்போ போட போகிறது 2வது கன்றுக்குட்டி. இந்த மாடு வந்து 4 பல்லு தான். இந்த மாடு நல்லா முகலட்சணமான மாடு தான். பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இந்த தலை செட்டை பார்த்திங்கன்னா, இந்த தலை செட்டே சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல செட்டுலேயே நல்ல தலை செட்டுலேயே முன் செட்டான மாடு இது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற மாடு வந்து ஜெர்சி ரகத்தை சேர்ந்தது.
இந்த மாடு நம்ம ஃபார்முக்கு வந்தது கன்றுக்குட்டி போட்டுருச்சுங்க. இந்த அக்கா வந்து கொஞ்சம் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக கொடுத்ததுனால தான் நம்மளால் வீடியோ நிறையா எடுக்க முடியல. ப்ளஸ் நமக்கு அடுத்து மாடுகள் வேறு நிறையா வந்துக்கிட்டே இருந்ததுனால வேலைகளும் அதிகமாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நம்மளால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. வேலைகளை பார்த்துட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது மாடை வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அது தீவனத்தை சாப்பிட்டு அப்போ தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்துச்சுங்க. ரெஸ்ட் எடுக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதான் அது படுத்துருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க. சரி பாவம் அதுங்களும் இப்போ தான் தீவனத்தை நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்குன்னு நானும் எழுப்பாமல் அப்படியே படுத்திருந்த மணிக்கே வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அடுத்து வர மாடுகள்லாம் நல்லா கிளியராக வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்டேட் போட்டுருவோம். இந்த ஒரு வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாடு வந்து இப்போ போட்டிருக்கிறது 4வது கன்றுக்குட்டி. இந்த மாட்டுக்கும் பல்லெல்லாம் சேர்ந்துருச்சு. இந்த மாடு வந்து போன ஈத்து 10 லிட்டர் கறந்துச்சுன்னு சொன்னாங்க. இந்த ஈத்து வந்து 10-11 கறக்கும். இப்போது என்னென்னா இந்த மாடு வந்து வண்டியில் வந்து அந்த வண்டி குலுக்கத்தில் டயர்ட்னஸில் தான் மாடு கன்றுக்குட்டி போட்டுருச்சு. இல்லைன்னா இந்த மாடு கன்றுக்குட்டி போடுறதுக்கு இன்னும் 4 நாள் ஆகும். இந்த மானைக்கு உங்கள் மாடுகள் வந்து நீங்கள் ஏற்றிட்டு வரும்போதோ இல்லை டயர்ட்னஸ்லேயோ கன்றுக்குட்டி போட்டுருச்சு மடி இல்லை அப்படின்ட்டு பயப்படாதீங்க. இந்த மாடுங்களுக்கெல்லாம் ஒரு 10 நாளைக்கு கடலை பிண்ணாக்கு கொடுங்க. ஒரு 10 நாள் 15 நாள் நீங்கள் தொடர்ந்து கடலை பிண்ணாக்கு கொடுக்கல இந்த மாட்டோட கறவைத்திறன் வந்து மாறும். கடலை பிண்ணாக்கு வந்து பொதுவாகவே பால் சுரக்கும் தன்மையை அதிகரிக்கும். இந்த மானைக்கு ஈண்ட மாடுகளுக்கு பொதுவாகவே நீங்கள் கடலை பிண்ணாக்கு கொடுக்கறது நல்லது. அதிக மடி கட்டியிருக்கிற மாடுகளுக்கு வந்து கொடுக்காதீங்க. நார்மலான மடி உள்ள மாடுகள்னால் அதுகளுக்கு கடலை பிண்ணாக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. அதே மாதிரி இழப்பு உள்ள மாடுகளுக்கும் பருரோமம் உள்ள மாடுகளுக்கும் இந்த கடலை பிண்ணாக்கு கொடுக்காதீங்க. அப்புறம் மாட்டுக்கு அதிகமாக இழப்பு வந்துடும். அதே மாதிரி வயசான மாடுகளோ இல்லை சத்து குறைபான மாடுகளோ கன்றுக்குட்டி போட்டுச்சுன்னா மறுநாளைக்கு டாக்டர் கூப்பிட்டு அதுக்கு கால்சியம் போட்டுருங்க. அதிக கறவை திறன் உள்ள மாடுனாலும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கும் கூட கால்சியம் போட்டுருங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி இருக்கிற மாடுங்களுக்கெல்லாம் மறுநாளை டாக்டர் வச்சு செக் பண்ணி கால்சியம் போட்டுறது ரொம்ப நல்லது. இது எல்லாமே ஒரு முன்னெச்சரிக்கைக்கு தான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாமே மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.